நீ ஒரு கட்சியில் சீட்டு வாங்கி அந்த கட்சியில் வந்து நீ மக்களிடம் அந்த கட்சி சின்னத்தை காட்டி அந்த கட்சி மேலே இருக்கிற ஈர்ப்பில் தான் உன்னை ஜெயிக்க வச்சாங்க. அப்புறம் உனக்கு வேற ஒரு ஈர்ப்பு வரும்னா அது கள்ளக்காதல் நான் சொல்ல சட்டம் சொல்லுது. உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்சர்டனிட்டியை கொடுக்கறதுனால தாவேகா சைடு போகிறாங்க. 600க்கும் மேற்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு 11 பேர் போயிட்டாங்க. அங்கே போனால் ஏதாவது புதுசாக கிடைக்குமான்னு போகிறாங்க. என்சி இளைஞர்களை கவர அதிமுக கிட்ட என்ன திட்டங்கள் இருக்கு? இப்போ தாவேக்கா காட்டுற மாதிரி இளைஞர்களுக்கு காட்டணும்னா நான் வந்து ஜனநாயகன் படம் வர்ற மாதிரி நான் ஒரு படம் எடுத்து அதுக்கு முன்னாடி பசங்களோட விடணும். அது எங்களுக்கு முடியாது. யாரெல்லாம் அவருக்காக கொடி பிடித்து யாரெல்லாம் அவருக்காக நீங்கள் உடனிட்டு டிக்கெட் வித்து போஸ்ட் ஒட்டினீங்களோ உங்களுக்கு தான் பதவிகள் கொடுக்கப்படும். ஒரு அமைச்சர் பேசலாமா சார் இதையே? விஜயபாஸ்கர் வின் பண்ணார் அப்படின்னா அந்த வெற்றியை அதிமுக எப்படி பார்க்கும்? ஒரு பூத்துக்கு 2 ஓட்டும் கூட கிடையாது. 2ங்கிறதே நான் சொல்றது அதிகபட்சம். விஜயபாஸ்கர் மாதிரியான ஆளுகள். இதுதான் சத்தியம். தாவேகா மீது குதிரை பேர குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்கல்ல, இதில் இன்னொரு பார்வையும் இருக்கு. ஒருவேளை திமுக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துகிற விஜய் அவர் மீது உள்ள ஈர்ப்புல அதிமுகலேருந்து அந்த சைடு போறாங்களான்னு ஒரு பார்வை இருக்கும்ல. இல்லை, நான் அதான் கேட்குறேன். அது அவர் மேலே ஈர்ப்பில் நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு பொறுப்பாளர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் ஈர்க்கப்படலாம், போகலாம், தப்பே கிடையாது. நாங்கள் மறுக்கவே இல்லை. ஒருத்தர் ஒரு கட்சிக்கு போகிறது ஜனநாயக உரிமை, அவன் போகட்டும். எம்எல்ஏ போகக்கூடாது, ஈர்ப்பு வந்தாலும் போகக்கூடாது. நான் சொல்லலை, இந்திய சட்டம் சொல்லுது. நீ ஒரு கட்சியில் சீட்டு வாங்கி அந்த கட்சியில் வந்து நீ மக்களிடம் அந்த கட்சி சின்னத்தை காட்டி அந்த கட்சி மேலே இருக்கிற ஈர்ப்பில் தான் உன்னை ஜெயிக்க வச்சாங்க. அப்புறம் உனக்கு வேற ஒரு ஈர்ப்பு வரும்னா அது கள்ளக்காதல் நான் சொல்ல சட்டம் சொல்லுது. அதைத்தான் குதிரை பேரம்ங்குது. அந்த குதிரை பேரத்தை தாவேக்கா நடத்துதுன்னு நான் சொல்கிறேன். அதிமுகவோட பிரதான நோக்கமும் திமுக எதிர்ப்பு தான். அப்படிங்கும்போது திமுக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துகிற விஜய் ஓகே அப்படின்னு சொல்லி போகிறதுல என்ன இருக்கு? யார் போகிறது கேட்குறீங்க? எம்எல்ஏஸ் போனதையா இந்த மற்ற நிர்வாகிகள் போகிறதையா? எல்லாரும் போகிறதையுமே நான் ரெண்டையும் தனித்தனியாக தான் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். என்ன எம்எல்ஏ போகிறது சட்டப்படியான குற்றம். அதில் வந்து பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை. அது வந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சட்டப்படியான குற்றம். அது மற்றவர்கள் எல்லாம் போவது என்பது நான் கேட்கிறேன். திமுக எதிர்ப்பு என்கிறார்களே, இந்த திமுகவை எதிர்த்து உருப்படியாக விஜயனுடைய கட்சி இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருக்கிற விஷயம் என்ன? சட்டமன்றத்திற்குள்ள இன்னொரு திமுகவாக தான் விஜய் கட்சி செயல்பட்டு இருக்குது. நீங்க பாக்குறீங்க சட்டமன்றத்தில் எவ்வளவு அநாகரிகமான பேச்சுங்க. நீங்க அம்மாவினுடைய வாரிசுங்கிறீங்களே விஜய். நான் கேட்கிறேன், குழந்தைகளின் காலை போய் பிடிச்சாரே ஒரு அமைச்சர், அம்மா இருந்தா அமைச்சராக இருந்திருப்பாரு அவரு? இதுதான் வந்து அம்மாவின் வழித்தோன்றல் நடத்துகிற ஆட்சின்னு இவங்க போய் அதை நம்பித்தான் போறீங்களா? நீங்க போய் ஒருத்தர் பவுடர்னு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல, அந்த அமைச்சர் அம்மா இருந்திருந்தாங்கன்னா அந்த அமைச்சரை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்போ இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்களா? இல்லை அம்மா வந்து கவனிக்காம கண்டுக்காம போயிருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தாங்கன்னா கர்நாடகாவிலேருந்து ஜூன் 12ஆம் அணை திறக்கணும். அணை திறக்கப்படலை. அம்மா நான் கர்நாடகாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு நினைச்சேன். உலக நாடுகளே ஒன்றுக்கு ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துக்குது. நான் ஏன் இது அம்மாவின் நிலைப்பாடா? இது புரட்சி தலைவரின் நிலைப்பாடா? எங்க சார் என்ன சார் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க இதே மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவர்ஜுனா சட்டமன்றத்துக்குள்ள கேட்கிறாரு, நீங்க வந்து லாட்ரி பணம் தான் வந்து சொல்றீங்க, நீங்க இவ்வளவு கோடி வாங்கலையான்னு திமுகவை பார்த்து கேட்கிறாரு. திமுகவை சேர்ந்த உதயநிதி அவர்கள் அவர் எந்திரிச்சு சொல்றாரு, நீங்க உங்க மாமனாரை கேளுங்கிறாரு. இவர் திருப்பி சொல்றாரு, நீங்க உங்க அப்பாவை போய் கேளுங்க, உங்க அப்பாவை காணுங்கிறாரு. இதுதான் விவாதம் நடக்குது. இப்ப நான் கேட்கிறேன், அவங்க அப்பாவை போய் தானே கேட்கணும். அவங்க அப்பா வாங்கினாருன்னு இவர் சொல்றாரு, இவங்க மாமனார் கொடுத்தாருன்னு அவர் சொல்றாரு. வாங்கின அப்பா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் தான் இந்த ஆதவர்ஜுனா. இவர் தான் இன்னைக்கு திமுக எதிர்ப்பு வந்து அம்மா மாதிரி பண்றவர். அதிமுக பண்ண திமுக எதிர்ப்பு பண்றவர் இவங்க தான். அங்கதானே சார் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க. அவங்க சம்பளம் கொடுக்க நிறுத்தின பிறகு தான் சார் நீங்க வெளியே வந்து இந்த வேலையை செஞ்சீங்க. நீங்க என்னமோ இன்னைக்கு பெரிய நம்ம திமுக எதிர்ப்புங்கிறீங்க. நான் சொல்லீங்க. இவரே சொல்றாரு, ரிஷிவந்தி எம்எல்ஏ வசந்தங்கார்த்திகேயன், நாங்கெல்லாம் ரொம்ப உறவுக்காரங்க, நான் எனக்கே அவர் தான் சீட்டு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறாரு. அப்ப திமுக எதிர்ப்பு எப்படி வாழுதுன்னு பாருங்க. இதை ஒரு காரணம் காட்டிட்டு இங்கிருந்து ஓடுறீங்களே, உங்களை எல்லாம் என்ன ஏத்துக்க முடியுமா? இது எல்லாம் இல்ல. இப்ப கட்சியில் இருக்கிற அதிமுக தொண்டை பூரா பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன உடனே உங்க பின்னாடி எல்லாரும் ஒடியாடுறதுக்கு. இப்ப எதுக்கு நீ உதயநிதிக்கு வந்து ஒரு ரோட் ஷோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க அரசு செலவுல? அதே கட்சி கூட்டணி அத்தனை பேரும் போய் அவங்களே திண்டாடிட்டு உட்காந்துட்டு இருக்கிற நிலைமையில இப்ப இவ்வளவு பெரிய ஹைப் தேவையா? அவ கொடுத்து அது நீதிமன்றம் தெளிவா சொல்லுது. இவங்க அங்கிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போறோம், அங்கங்க நிறுத்தி அவங்க வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்த திமுக காரன் முழுக்க வெளியே வந்து இப்ப அவ்வளவு பெரிய கைப்பு கொடுத்து வச்சுக்கிறீங்க உதயநிதிக்கு. நீங்க 2 பேரும் பேசி வச்சுட்டு பண்ற வேலை யாருக்கும் தெரியாதா? ஒருவேளை தாவேகா அப்படிங்கிறது வந்து அதிமுகவின் இன்னொரு வடிவமா அவங்களே முன்னிலைப்படுத்துறதோட ஐடியாவாக கூட இருக்கலாம் இல்லையா? அதன் மூலமாக கூட அவங்க போகிறாங்க. ஆமாங்க. அதாவது எப்படின்னா, ஒன்று முக்கியமான காரணம் இந்த நிர்வாகியாக இருந்து இவங்கெல்லாம் போனதில் இவர்களுக்கு ஒரே காரணம் வந்து அதிகாரம் இருக்கிற இடத்துல இருக்கலாம்ங்கிறது தான். நமக்கு அதிகாரம் இருக்கிற இடத்துல இருந்தால் ஏதாச்சும் செய்யலாம்
அப்படிங்கிற ஒரு தன்னுடைய சுயநல வெறி தவிர்த்து அதில் வேறு எதுவும் இல்லை. இது என்னுடைய உறுதியான கருத்து. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, இந்த ஆதவர்ஜுனா வந்து சொல்ல வைக்கிறாங்க தொடர்ச்சியாக, நாங்கள் வந்து இன்னொரு அதிமுக, புதிய அதிமுக. இவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதிமுகவும் இல்லை, திமுகவும் இல்லை, நாங்கள் புதியவர்கள் என்று சொன்னார்கள். தேர்தல் முடிந்த பிறகு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் புதிய அதிமுக என்று சொல்லுகிறார்கள். சரி, புதிய அதிமுக என்று சொல்லுகிறீர்களே, அதிமுகவினுடைய அந்த கொள்கை நிலைப்பாடுகளில் நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாகிறீங்க ஒன்னையும் காணும். அப்ப இவங்க இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒன் டைம் ஜாக்பாட், லாட்டரியில் அடிக்கிற மாதிரி இந்த தேர்தலில் இவங்க ஜெயிச்சது. இந்த டீமை வச்சுக்கிட்டோ, இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டோ இனி ஒரு முறை வெல்லவே முடியாது. 107 தான் இவர்களுடைய ஹையஸ்ட் நம்பர் வரலாற்றில். அப்ப இது இனி பயன்படாது. ஒரு தடவை எப்படியோ பயன்பட்டுருச்சு, எப்படியோ போட்டாமன்ட்டு வந்துட்டோம். இப்போ புதுசா ஒன்று வேணும். என்ன செய்யறது? எங்கிருந்து ஆள் எடுக்கிறது? 3.5 கோடி மக்கள் நம்ம எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். தெளிவா நீங்க அதை பார்க்கணும். அப்போ அவங்க விஜய்ங்கிற ஒரு அரசியலை ஏத்துக்கவே இல்லை. 8 மாவட்டங்கள்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெல்ல முடியல. 8 மாவட்டங்கள்ல இல்லை. இப்போ புதுசா ஒன்று வேணும். என்ன செய்யறது? திமுக இப்பதான் ஆட்சி முடிஞ்சு கீழே போய் உட்கார்ந்துருக்கு. அதனுடைய கூட்டணி கட்சிகளை முழுவதையும் கொண்டு வந்தாச்சு. அவங்க எல்லாரும் நீங்க வச்சுக்கலாம். அந்த சப்போர்ட்டர்ஸ் ஓட்டை நம்ம வாங்க பார்க்கலாம். அதிமுக யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ உடைச்சு எடுக்கலாம். இந்த வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. இதுக்கு போய் பலியாகிறவங்க அவங்ககிட்ட ஆட்சி இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நாளைக்கு நம்ம முன்னாடியே போயிட்டு ஏதாச்சும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க. இது இந்த நீங்கள் பல கோடி பேர் இருக்கிற இயக்கத்தில் ஒரு 10 பேர் இப்படி சுயநல வெறியோடு தான் இருப்பார்கள். அதை நாங்கள் ஒன்றுமே எந்த இயக்கமும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ தாவேகா சைடு அதிமுக போகிறதுல இவ்வளோ விமர்சனங்கள் நீங்கள் முன்வைக்கிறீங்க, குதிரை பேரை நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் திமுகலேருந்து யாருமே இங்கே போகலையே சார். இந்த திமுகலையும் நடந்திருக்கு. திமுகவில் முக்கிய தலைகளாக இருக்கிறவர்கள் போகல அப்படிங்கிறது தான். என்ன காரணம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுக தன்னுடைய எதிரி என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். திமுகவும் பாஜகவும் நம்முடைய எதிரி என்று சொல்லியிருக்கிறார். இப்போ திமுகவை இப்போதான் ஆட்சி முடிச்சு உட்கார்றாங்க. இன்னும் அவங்க மேலே எந்த ஊழல் வழக்குகளோ இந்த வழக்குகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இனித்தான் இவங்க போட போகிறது தான் இனித்தான். அப்போ யார் மேலே வருது வழக்கு வருது என்கிற பிரச்சனை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுகளை இப்போ நம்ம தோண்டி எடுத்தோம்னு வைங்க, இங்கிருந்து ஆளுகள் எடுத்துகிட்டு போனோம்னா, இவங்ககிட்ட குதிரை பேரம் பண்ணோம்னா வெளிப்படையாக என்ன தெரிஞ்சிடும்? இவன் வந்து நான் எதிரின்னு எவன் சொன்னானோ அவங்க கூட வந்து ஒரு கூடி கொலாவுறான்ங்கிறது தெரியும். அதிமுகவில் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறாங்க இவங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள தானே எதிரின்னு சொன்னோம், நாங்கள் தொடக்க போதே. அதை ஒன்று. ரெண்டாவது, திமுகவையும் முயற்சி பண்ணாங்க. திமுகவில் வந்து வைகோ வச்சு நடத்துனது குதிரை பேரம் தான். 2 திமுக எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லி வைகோ கேட்டிருக்காரு. அந்த எம்எல்ஏக்கள் இன்றைக்கு சொல்கிறாங்க அது குதிரை பேரம் தான். அப்போ ஒரு சிக்கல் என்ன தெரியும்னா, இன்றைக்கி அவங்க பிரதான எதிர்க்கட்சியாக உட்கார்ந்துருக்கிற போது, பிரதான எதிர்க்கட்சியை நேரடியாக உடைக்கிற போது மக்களுக்கு இவங்களுடைய முகத்திரை ஒரு டக்குன்னு கிழிஞ்சு தொங்கிடும். அதனால் இவங்களுடைய முயற்சி அந்த பக்கம் குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இவங்க வந்து தாங்கள் இன்னொரு அதிமுக என்று காட்டிக்கொள்வதற்கு பெரிதாக விரும்புகிறார்கள். அந்த அரசியல் தான் இங்கே எடுபடும் நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுக பியூர் ஹார்ட்டடாக இந்த மண்ணை ஆண்டிருக்கிறது. அப்போ அந்த போர்வையை நம்ம போத்திக்கிட்டோம்னா தான் நமக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் இங்கே உருவாக்க முயற்சி இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய பார்வை. மற்றபடி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த முயற்சியை இங்கே எடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுகலையும் சில பேரெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அவங்கெல்லாம் இவங்களாவது போய் கதவை தள்ளிட்டு நின்னாங்க. அவங்கெல்லாம் பின்னாடி வழியாக வந்தாங்க. அதுதான் நடந்தது. திமுகலேருந்து அந்த சைடு ஏன் போகலங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறீங்கல்ல. ஒருவேளை அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்சர்டனிட்டியை கொடுக்கறதுனால தாவேகா சைடு போகிறாங்களா? நான் எனக்கு தெரிஞ்சே வந்து இந்த கட்சி 12 பொது தேர்தல்களை சந்தித்த கட்சி. 600க்கும் மேற்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு 11 பேர் போயிட்டாங்க. சரிதானுங்களா? இந்த 11 எம்எல்ஏ போன கட்சிக்குள்ளே பிரச்சனையா? அந்த 11 எம்எல்ஏ எப்போ எம்எல்ஏ வந்தால் எங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கு அது எங்கேயும் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, ஒரு புதிய கட்சி வந்து இப்படி ஒரு இது வந்து நமக்கு இந்த கட்சியினுடைய இதில் நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு அங்கே போனால் ஏதாவது புதுசாக கிடைக்குமான்ட்டு போகிறாங்க. இது தவறு இல்லைன்னு நான் தான் சொல்லிட்டேனே, போங்க. ஆனால் இதனால் கட்சிக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்கிறது தான் என்னால் ஏற்றுக்க முடியலைங்கிறேன் நான். கட்சி அப்படியே தான் இருக்குது. கட்சிக்கு பாதிப்புங்கிறது ஊடகங்கள் செட் பண்ணுற நரேட்டிவ்ல மட்டும்தான் இருக்கே ஒழிய கிரவுண்ட் இல்லை. நாங்கள் தான் பார்க்குறோமே, கட்சி தெளிவாக இருக்குது, கட்சி அதே ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னும் உணர்ச்சி மயமாக இருக்குது கட்சி. பார்த்துக்கலாங்க, விட்டுறக்கூடாதுங்கிற அந்த சிந்தனை வந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் இன்னைக்கு வந்திருக்குது. தங்களுடைய சுயநலத்திற்காக போகிறார்கள். அதிகாரம் இருக்கிறவர்களிடம் போய்கொண்டால் நாம் வந்து ஒன்று தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா நாம் ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம். நாளைக்கு அங்கே ஏதாச்சும் பொறுப்பு வாங்கினோம்னா ஆளுங்கட்சி பிரமுகர் கொடி கட்டிட்டு சுற்றலாம். இந்த வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சி அரசியல் செய்வது என்பது என்றைக்குமே நெருப்பாற்றில் நீச்சல் எடுக்கிற வேலைதான். அதுக்கு வந்து எல்லாரும் தயாராகணும்னு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? உண்மையோடு உணர்வோடு நிற்கிறவன் என்னாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் இருக்கிறவன் தான் எதிர்கட்சி அரசியலை செய்ய பார்ப்பான். சரி வா மோதி பார்ப்போம் என்ன ஆயிரப்போகுதுன்னு. ஆளுங்கட்சி அரசியல் செய்வதற்கு காரணமே தேவையில்லை அங்கே போய் சேர்றதுக்கு. அங்கிருந்து 10 பேர் அதிமுக வந்து சேர்ந்தான்னா தான் காரணம் வேணும். கட்சியில் ஒரு துடிப்பாக இருந்த நபர்கள் எல்லாமே
சுயநலம்னு நாளைக்கு போனதுக்கப்புறம் நம்ம சுயநலம்னு ஒரு பட்டம் கொடுத்து அதை நம்ம நாளைக்கு ஒதுக்கிட்டோம்னா போவாங்க, கூட நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். எல்லாருமே போவாங்கங்கிறீங்களே, எப்படி போவாங்க? இன்னைக்கு எங்க டாக்டர் பரமசிவம் இருக்கிறாரு. இவர்களை விட துடிப்புமிக்க இளைஞர். சட்டமன்றத்திலே அம்மா இருந்தபோது சட்டமன்றத்திலே பணியாற்றியவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எங்கள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய செயலாளர், இன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று பணியாற்றுகிறார். எங்க போயிட்டாரு அவரு? இளைஞர் இருக்கிற இளைஞர் எல்லாரும் இளைஞர். இன்னைக்கு கமலக்கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கார் கரூர்ல. இதே விஜயபாஸ்கர் போன இடத்துல கமலக்கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கார். இளைஞர், நன்கு கற்றறி படித்த இளைஞர், பொறியியல் படித்த இளைஞர். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளை ஒருங்கிணைச்சது மட்டும் இல்லாம புதிய இளைஞர்களை திரட்டி அவர் இன்னைக்கு இருக்கிற அரசியலை எதிர்கொள்கிறாரு. எங்க போயிட்டாங்க இளைஞர்கள் எல்லாம்? எந்த இளைஞர்கள் போயிட்டாங்க? நான் எந்த இடத்துல இந்த அமைப்பு பலமிழந்துருச்சுன்னு சொல்லுவீங்கன்னு கேட்கிறேன். இவ்வளவு தூரம் உணர்வுபூர்வமா கட்சியில கொள்கை ரீதியா பிடிப்போடு நிற்கிற கட்சிகள் என்று எடுத்தால் இன்றைக்கும் 2 சிபிஐ சிபிஎம் கட்சிகளை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட சிபிஐலேருந்து வெளியேறினாங்கன்னா சிபிஎம்முக்கு போவாங்க, சிபிஎம்லேருந்து வெளியேறினாங்கன்னா சிபிஐக்கு போவாங்க. ரெண்டும் இல்லை, ரெண்டுமே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எம்எல்ஏக்கு போவாங்க ஒரு சில தோழர்கள். அவங்க அதை தாண்டி வெளியவே போக மாட்டாங்க. இதுதான் அங்கிருந்த நிலைமை. இன்னைக்கு அங்கிருந்து தோழர் சி மகேந்திரன் வெளியே வந்துட்டாரு. அடுத்த மாநில செயலாளர் என்றெல்லாம் பேசப்பட்ட ஒரு பீரியட்ல வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தோழர். அவர் பெரிய அறிவாளி, ஒன்றும் சந்தேகப்படுவதற்கே இல்லை. நீங்க அவ்வளவு சிறந்த அறிவாளி, ஆக சிறந்த மனிதர் தான். அவர் இன்னைக்கு போறாரு. அப்புறம் நீங்க அதனால கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கொள்கை ரீதியான பலத்தை இழந்துருச்சுன்னு நீங்க சொல்லுவீங்களா? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நம்ம எதிர்பாராத சில பேரும் கூட எல்லாமே போகத்தான் செய்வாங்க. அவங்கள தாண்டித்தானே ஒரு இயக்கம் நடைபெறணும். எல்லாரும் எந்த தனி மனிதனை விடவும் ஒரு இயக்கம் முக்கியமானது இல்லையா? இளைஞர்கள் பெருவாரியாக தாவேகா சைடு போயிட்டாங்க, விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்லப்படுற நேரத்தில் எப்போதுமே எங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் இருக்குது அதிமுகக்குன்னு நீங்கள் சொல்கிறவங்க அதையே காலமாக நம்பிட்டே இருக்க முடியுமா? புதிய வாக்காளர்களை கவர, ஜென்சி இளைஞர்களை கவர அதிமுக கிட்ட என்ன திட்டங்கள் இருக்குது, என்ன பண்ணுறீங்க? எங்களுடைய இளைஞர் அமைப்பு வலுவாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் எங்களுக்கு ஒரு விஷயத்தில் நாங்கள் எங்கே மாறுபடுறோம்னா, ஒரு ஒரு ஜென்சி என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தரப்பை மட்டும் வச்சுட்டு, ஒரு 10-12 வருஷத்துக்குள்ள பிறந்தவங்க மட்டும் அவங்களுக்கு தனியாக கான்சன்ட்ரேட். இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா இந்த ஜென் ஆல்ஃபா ஓட்டு போட வந்துடுவான். உடனே ஜென் ஆல்ஃபா, இப்படி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு தனியாக கட்சி நடத்த முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி இருக்க முடியாது. நாளை காலை ஒருவர் மறைந்து விடுவார் என்று சொல்லி அவர் 120 வயதானவராக இருந்தாலும் அவருக்கும் சேர்த்தது தான் அரசியல். இப்ப நாங்க சொல்றது, இளைஞர்கள் அத்தனை பேரும் தாவேகாவுக்கு வாக்களித்து விட்டார்கள், அதனால்தான் தாவேகா வென்று விட்டது என்கிற பார்வையே பிழையான பார்வை. எங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை நான் சொல்றேன். அந்த பார்வையே பிழை. வாக்குகள் பரவலாகத்தான் விழுந்திருக்கிறது. இதை முதல்ல நம்ம ஏத்துக்கணும். இந்த இளைஞர்கள், பெருவாரியான இளைஞர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், திமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள், தாவேகாவுக்கு வாக்களித்திருக்காங்க. எல்லா செக்டார் எப்படி பிரிஞ்சு ஓட்டு போட்டுச்சு, அது மாதிரி இவங்களும் பிரிஞ்சுதான் ஓட்டு போட்டிருக்காங்க. இளைஞர்கள் முழுக்காங்க. நான் தான் உங்களுக்கு சொல்றேனே, எங்களுடைய இளைஞர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. அவங்க இன்னைக்கு படிச்ச பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க. 22 வயசு 23 வயசுல தன்னுடைய குடும்ப பாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க. அப்ப இந்த இளைஞர்களை கொண்டு நாங்கள் இவர்களை போல பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்ப தாவேக்கா காட்டுற மாதிரி இளைஞர்களை காட்டோம்னா, நான் ஜனநாயகன் படம் வர்ற மாதிரி நான் ஒரு படம் எடுத்து அதுக்கு முன்னாடி பசங்களை ஓட விடணும். அது எங்களுக்கு முடியாது. நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கிறேன், இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க இளைஞர்கள் சொல்றீங்களா, அவங்கள தாவேக்கா என்ன அரசியல் மையப்படுத்துச்சு? இப்போ வரைக்கும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, ரெட்டலைக்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, எடப்பாடியாருக்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அதையும் நீங்கள் நாளாக சேர்த்துக்கங்க. இவ்வளதையும் தாண்டி ஏடிஎம்கேக்கு இப்போ ஏன் நான் ஓட்டு போடணுங்கிற ஒரு சிந்தனை வரும்ல, இளைஞர்கள்ட்ட கண்டிப்பாக அந்த கேள்வி வரும்ல. அப்போ அவனுக்கு ஒரு மாற்றா ஒரு சக்தி முன்னாடி வந்துருச்சுல்ல. அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே அரசியலை நான் பிரித்து பார்க்க மாட்டேன், எல்லாருக்கும் ஒரு மாதிரியான அரசியலை செய்வேங்கிறது எப்படி? நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன். அந்த கடைசியா நீங்க சொன்னது மட்டும்தான் நான் மாறுபடுறேன்னு சொல்றேன். இதுக்கு மாற்றா ஒரு சக்தி வந்துருச்சுன்னு இளைஞன் நினைப்பான் இல்லைன்னா, இளைஞன் நினைக்க மாட்டான். அறிவுள்ள இளைஞர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். நினைச்சதுனால தானே இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், குறிப்பிட்ட செக்டார் இளைஞர் மட்டும்தான் போட்டிருக்கான். எல்லா இளைஞரும் போட்டான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்குது. எல்லா இளைஞரும் அரசியல் படுத்தப்படாத ஒரு இயக்கத்துக்கு போய் ஓட்டு போடுவான்னு நினைக்கிறது நமக்கு எடுக்கிற பெரிய பிழையான முடிவு. இளைஞர்கள் அறிவோடு தான் இருக்கிறார்கள். அந்த 3.5 கோடி பேர் ஓட்டு போட்டான்ல, அதுல இளைஞரே இல்லையா நான் கேட்கிறேன். கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஓட்டு வாக்களிச்சிருக்காங்கல்ல. இந்த திரை மோகத்துல இவங்களுடைய இந்த தவறான வேலைக்கு நம்ம பலி கொடுக்க கூடாது அப்படின்னு சிந்தனையில தான் அதிக இளைஞர்கள் இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டின் இளைஞர்கள் அத்தனை பேரும் கொச்சைப்படுத்துறீங்களே. நீங்க தாவேகாக்கு ஓட்டு போட்ட அந்த தம்பி தங்கைகளை கூட நான் சொல்லுகிறேன், அவர்கள் கூட என்ன அடிப்படையில் ஓட்டு போட்டாங்க? அவங்களுக்கு திமுக அதிமுக செய்த செயல்களை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தல, அதிமுக செய்த சாதனைகளை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தலைங்கிறதா எங்க கிட்ட இருக்கிற குறைபாடு. நாங்க போட்ட அந்த சின்ன இதுக்கு நான் சொல்றேன். அப்ப நாங்க இன்னைக்கு என்ன பண்றோம், அதை ஒரு பிரச்சாரமாக தான் எடுக்கிறோம்.
68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தோம், 7 லா காலேஜ் கொண்டு வந்தோம், 5 வேளாண் கல்லூரி கொண்டு வந்தோம், 4 கால்நடை வளர்ப்பு கல்லூரி கொண்டு வந்தோம், பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்தோம். இது தேவையா? இல்ல இதற்கு பதிலாக எடப்பாடியார் 150 தியேட்டர்களும் ஒரு 30-40 மணமகள் மன்றங்களும் கட்டியிருந்தாருன்னா அது தேவையா? இளைஞருக்கு எது தேவைன்னு கேட்கிறோம். நீங்க செஞ்சது இல்லாம நீங்க எதெல்லாம் நாங்க செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களோ அதை செஞ்சு வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு அமைச்சர் ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, ஒரு அமைச்சர் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்கள் அவர் பேசுகிறார். புதுசா வந்துட்டாங்க அப்படி இப்படிலாம் பயப்படாதீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி வந்து அரசியலுக்கு வருவார், முதலமைச்சர் ஆவார் என்பதே தெரியாததுக்கு முன்னாடி யாரெல்லாம் அவருக்காக கொடி பிடித்து, யாரெல்லாம் அவருக்காக நீங்கள் உடன் நின்று டிக்கெட் வித்து போஸ்ட் ஒட்டினீங்களோ, உங்களுக்குத்தான் பதவிகள் கொடுக்கப்படும். இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த வாக்களித்த மக்கள் எல்லாம் பெருமைப்படுகிற விஷயம் இல்லையா? பையனை எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற? விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களை நான் கேட்கிறேன். நீங்க எதுக்கு பையனும் பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க? போஸ்ட் ஓட்டு அனுப்புங்க. ஒரு கட் அவுட்டை வச்சு போய் பால் ஊத்த வைங்க. நாளைக்கு அமைச்சராவான் பையன். இது ஒரு பாதையா சார்? வென்றுட்டாங்க அப்படிங்கறதுக்காக அவங்க சரியானவர்கள் எப்படி சார் ஏத்துக்க சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு சார் ஜனநாயகம்? ஒரு அமைச்சர் பேசலாமா சார் இதையே? இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இது வந்து ஒரு கூத்து இல்லையா? அப்ப இந்த கோபம் எங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். இதுதான் நாங்க இவங்க மேல கோபப்படுறதுக்கான காரணம் சொல்றேன். இவங்க தமிழ்நாட்டை, தமிழர்களினுடைய 60 ஆண்டு கால ஒரு புரட்சிகரமான வளர்ச்சி ஒன்று நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்குள்ள. நான் திமுகவையும் சேர்த்தே சொல்றேன். திமுகவை வந்து நாங்கள் எதிரி. திமுக செய்த டேமேஜ் எல்லாம் நாங்க சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் எங்க ஆட்சி காலங்கள்ல. அவ்வளவு தூரம் அது ஆனாலும் கூட இது நான் இந்த இதிலே சொல்றேன். டிராவிடியன் இயர்ஸ்ன்னு சொல்லி நீங்க ஒரு புத்தகம் நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. நான் இங்க இருக்கிறவர்கள் படிக்கணும். இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில வந்து தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதை ஆராய்ச்சி பூர்வமாக எழுதப்பட்ட புத்தகம். அப்ப இவ்வளவு தூர வளர்ச்சியை கொடுத்து இவ்வளவு தூரம் வந்து நிற்கிற தமிழ்நாட்டை நீங்க பின்னோக்கி இழுக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். அந்த இளைஞர்களுக்கு தவறான திசை வழியை காட்டுகிறீர்கள்னு சொல்றேன். அதை தடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்குல்ல. ஒவ்வொரு தமிழ்நாட்டின் குடிமகனுக்கும் இருக்கிறது, அதிமுகவுக்கு பெருமளவு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் 31 ஆண்டு கால ஆட்சி செய்த கட்சி, எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்தோம். அந்த முயற்சி இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இல்லை, திமுக வந்து கிட்டத்தட்ட விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. அதிமுகவும் அதை நினைக்குதா? ஆமாம், கண்டிப்பாக. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னா எப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இவங்க வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை ஒன்றை பயன்படுத்துகிறார்கள். இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி கூட பேசினேன். இப்போ நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கையில ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி பேசுகிறோன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃபோன் எடுத்தோன்னே உங்கள் முன்னாடி வரும். நாம் அது எல்லாருமே கவனிச்சிருப்போம். விளம்பரங்கள் வர தொடங்கும். இப்படி வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்து ஒரு மனிதன் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் திணித்து விட முடியும். உங்கள்கிட்ட பணம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அப்போ இந்த வேலையை, இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இது வந்து பிடிச்சவங்க பிடிக்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னாங்க சார், நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த ஒரு பர்டிகுலர் ஒரு தொகுதியில் எடுத்த சர்வேல விஜய்க்கு வாக்களிக்க போகிறோம் என்று சொன்னவர்களை மட்டும் தனியாக எடுத்து அதில் இருக்கிறவர்களில், அந்த விஜய்க்கு வாக்களிக்க போகிறோம் என்று சொன்னவர்களில் ஒரு 12 விழுக்காடு பேர் மட்டும்தான் விஜயினுடைய ரசிகர்கள் நாங்கள், எனவே வாக்களிக்க போகிறோம் என்று சொன்னவர்கள். அவருக்கு வாக்களிக்கிறதுலேயே 80 விழுக்காட்டு பேர், அவங்க 80-85 விழுக்காட்டு பேர் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, ஏதோ வந்துட்டாரு, ஒரு தடவை போட்டு பார்ப்போங்க, புதுசாக இருக்காரு போட்டு பார்ப்போம். அவர்களிடமே இன்னொரு கேள்வி முன் வச்சோம். சரி ரைட்டு, அவருக்கு போட போறீங்க, உங்க தொகுதியில் யார் வெற்றி பெறுவா? எங்க தொகுதியில் அதிமுக தாங்க ஜெயிக்கும். யார் ஆட்சி அமைப்பா தமிழ்நாட்டில்? அதிமுக ஆட்சி அமைங்க, சில பேர் திமுக ஆட்சி அமைங்க. ஆனால் நான் வந்திருக்கிறாரு போடலான்ட்டு போடுறாங்க. இது நான் உங்களுக்கு சத்தியம் சொல்கிறேன், போய் சொல்லிட்டு போகல. நான் இப்படியான சிந்தனைகள் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இதை நாங்கள் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ரொம்ப பரிதாபமாக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக தான் வந்திருக்கேன், எல்லாம் உச்சத்துலேருந்து விட்டுட்டு வந்துட்டேன்னு ஒன்று வந்து இவங்க மட்டும் அனுதாபத்தை தேடிக்கொண்டார்கள். முதல்ல அதுக்கான ஒரு வேலையை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சாரங்களை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான வேலையை செஞ்சாங்க. நான் அதனால் தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், அதிமுக, திமுக, மற்ற எல்லா கட்சியும், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், சிவிசிக, எல்லா கட்சியும் இருக்கு. எல்லா கட்சியும் எல்லா கட்சிகளுக்குள்ளும் நிறையும் உண்டு, குறையும் உண்டு. நாங்கள் அதை சொல்லி நாங்கள் பேசுவோம், மக்களிடம் பேசுவோம், மக்கள் அதில் ஒன்று தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் தாவேகா என்பது இந்த முறை 26ல் இந்த அரசியல் கட்சிகளே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வென்று விட்டது. அது அரசியல் கட்சியே கிடையாது. அரசியல் கட்சிக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. எந்த களத்தில் எந்த வேலையும் செய்யாத ஒரு பார்ட்டி. யாரையுமே வேட்பாளர்கள் அடையாளம் தெரிஞ்சு மக்கள் ஓட்டு போடல. அப்போ இது கார்ப்பரேட்ல மட்டும்தான் நடக்கும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், கார்ப்பரேட் என்று வருகிற போது கார்ப்பரேட்டுகளை தப்பு சொல்ல, பிசினஸ் நீங்க பண்ணுங்க. இப்போ கார்ப்பரேட்டுகள் இன்னைக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்குறீங்க, குளோபலைசேஷனுக்குள்ள போயாச்சு, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு கார்ப்பரேட் வரலாமா? இந்த 60 வருஷமா இந்த 2 கட்சியும் குடிக்க வச்சு மக்களை கெடுத்துருச்சு. சாராயத்தை ஊற்றி இப்படி பண்ணிட்டாங்க, எத்தனை குடும்பம் போயிடுச்சு. எங்க தளபதி வந்துட்டாருன்னா நீ பாரு, அவர் ஆட்சி அமைஞ்சோன்னே சாராயம் இருக்காது, பூரா டாஸ்மாக மூடிடும். எத்தனை பேர் சொன்னாங்க? எத்தனை பேருடைய நம்பிக்கை அதில் இருந்துச்சு?
அதிமுக ஆட்சி விட்டு இறங்கும்போது 29,000 கோடி டாஸ்மாக்ல வருமானம். திமுக இன்னைக்கு அதை கொண்டு வந்து 45,000 கோடியில் நிறுத்துது. நீங்க 56,000 கோடி இலக்கு வைக்குது தாவேக்கா. எங்கெல்லாம் மூடுன்னு தான் நீங்க சொல்றீங்களோ அங்கெல்லாம் FL2 திறந்துட்டு இருக்கீங்க. அதே இடத்துல FL2, அதே இடத்துல 11 to 11 பார். சாராயத்தை ஒழிச்சிருவன்னு மக்களுக்கு நீ ஒரு தோற்றத்தை காட்டி எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்றீங்க. இது மோசடியா இல்லையா? அப்போ ஒரு முகம் அழகா இருக்குதுங்கிறதுக்காக பின்னாடி போகிற இந்த இளைஞர்களை பார்த்து நம்ம வருத்தப்படுற, கவலைப்படாம வேற என்ன பண்றது? இந்த பெண்கள் குடும்ப தலைவர்கள் இத்தனை பேர் நினைச்சாங்களே இவங்க வந்தா சாராயத்தை நிறுத்திடுவாங்கன்னு. 56,000 கோடி இலக்கு வச்சு சாராயம் விற்க போறேன்னு அறிவிச்சிருக்கிறீங்களே, என்ன கூத்து இது? உங்க மூளை நல்லா வேலை செய்யுதுங்கிறது எல்லாத்துக்கும் புரியுது. ஆனால் நீங்கள் இதயமற்றவர்கள் என்பதும் மிக விரைவில் மக்களுக்கு புரியும். திமுகவை எதிர்ப்பை மட்டுமே பிரதானப்படுத்திய விஜய் அதிமுகவை இக்னோர் பண்ணதும் இதுக்கு பின்னாடி ஒரு இதா இருக்குமா? ஆமாங்க. அதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்க கடைசி நாள்ல மட்டும் அதிமுக பேசுறாரு. அதாவது அதிமுக திருப்பி பதில் கொடுக்க முடியாத ஒரு நேரத்துல கடைசி பிரச்சாரம் முடியறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி விஜய் பேசுகிற போது அதிமுகவை அன்னைக்கு தான் சொல்லி பேசுறாரு. எங்க பொதுச் செயலாளர் பேரையும் சொல்லி பேசுறாரு. அதிமுகவை சொல்லி அன்னைக்கு பேசுறாரு. அப்போ என்னன்னா, நேரம் இல்லாத நேரத்துல அவங்களை இது பண்ணிடணும். திமுக மேல குற்றச்சாட்டுகள் நிறைய விழுந்தது சார். அவங்களுடைய ஆட்சி காலம் வந்து நிறைய பிழைகள் நடக்குது. அந்த குற்றச்சாட்டுகளை வச்சதே நாங்க தான். நாங்க வச்ச குற்றச்சாட்டுகள் தான் திமுக வந்து ஆள தகுதியற்ற ஒரு கட்சின்னு சொல்லி மக்கள் முடிவுக்கே போறாங்க. அந்த வாக்குகளை அறுவடை செய்து கொண்டது வேணா தாவேக்கா. தாவேக்கா எந்த இடத்தையும் திமுக பெரிய எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணல. இவங்க பேசினதே 4 கூட்டம் தான் பேசினாரு. இதுல என்ன எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ண முடியுங்க? கிரவுண்டில் இவங்களுக்கு எங்க கட்சி இருந்துச்சு? எங்க போய் எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணாங்க? எங்கேயும் பண்ணல. பண்ணுனதெல்லாம் நாங்க. போராட்டங்களை நடத்தினது நாங்க. இப்ப திமுகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுனது நாங்க. அதை அறுவடை செஞ்சது தான் விஜய். அப்ப இவர் ஒரு பிளான் பண்ணது என்னன்னா, அதிமுகவை பேச முடியாது. அதிமுக பேசினா திருப்பி அடிப்போம். ஏன்னா இவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோங்கிறத ஒவ்வொன்றும் டேட்டா காட்டிட்டு இருக்கிறோம். நாங்க திமுகவே எதுக்கு சண்டை போட்டு இருக்கிறோம். இவங்கள நாங்க கன்சிடரே பண்ணல தாவேக்காவை. உண்மைதான் அது. அப்ப கடைசி நாள்ல மட்டும் அதை பத்தி பேசி அதை ஒரு பரப்பி விடுறது, அதை வந்து போன்ல கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் போய் ஒவ்வொருத்தனையா பேச வச்சு இன்னும் இப்படித்தான் ஓட்டு போட போறோம். நாங்க விஜய் வந்துருவாரு. விஜய் வருவாருங்கிற நம்பிக்கை விஜய்க்கு இருந்தா அவரே 2 தொகுதியில் போட்டி போட போறாரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்ப இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வின் பண்ணிருக்கு. ஆனாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அதிகபட்சமா எவ்வளவு வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க இடங்களே இவங்க பார்த்துட்டாங்க. இதுக்கு மேல அந்த ஸ்ட்ராட்டஜி வின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்களுக்கே தெளிவா தெரியும். ஏன்னா அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் அதில் காட்டிட்டாங்க அவங்க. ஸோ இப்போ என்ன பண்றது? இனி இந்த கட்சியை தக்க வச்சுக்கணும்னா, இந்த ஆட்சி தக்க வச்சுக்கணும்னா இருக்கிற கட்சிகள் இருந்து ஆள் பிடிச்சிட்டு வரணும். நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். எப்படி வந்து அதிமுக வந்து விலை பேச முடியாதுன்னு தெரிஞ்சவருக்கு அதுல ஒரு ஃபிராக்ஷன் உடைச்சு, அவங்களும் பயன்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சவருக்கு அதுல ஒரு ஃபிராக்ஷன் உடைச்சு ராஜினாமா பண்ண வச்சு கொண்டு போனாங்களோ, அதை போலத்தான் இன்னைக்கு சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் இந்த கட்சிகள் இவர்களுடைய ஆதரவையும் இவர்கள் பார்க்கிறார்கள். இவர் இன்னைக்கு ஆட்சிக்கு இவங்க ஆதரவு வேணும். ஆனா இவங்களை வச்சுட்டே ஆட்சி நடத்த முடியாது. இவங்களுக்கு சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும்? எப்படியாவது 118 தொற்றணும். முடிஞ்ச வரைக்கும் ராஜினாமா பண்ண வைக்கணும். குதிரை பேர் நடத்தணும். அந்த தொகுதிகளில் வெல்றதுக்கு அதே மாதிரி வேற ஏதோ ஒரு வேலை பண்ணணும். ஏதாவது பண்ணி நம்மளே 118க்கு வந்துடணும். குறைஞ்சது 113க்கு வந்துடணும். 5 பேர் பிடிச்சி வச்ச பிள்ளையார்களை போல உட்கார்ந்திருப்பார்கள் என்று நம்புகிறாங்க காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ்க்கு இவங்க வேலை செய்யறாங்க, காங்கிரஸ் இவங்களுக்கு வேலை செய்யும். இந்த காங்கிரஸ் தவிர்த்து மீதி இருக்கிற கட்சிகளோட எல்லாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் முரண்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தான் இவங்க இந்த வேலையும் செய்யறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இதுதான் இவங்களுடைய எந்த விதமான மனசாட்சியும் ஒரு குரூர சிந்தனையினுடைய உச்சத்தில் நிற்கிறாங்க. குரூயல்ட்டியினுடைய உச்சம் இவங்களோடது. இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். நீங்க திரைப்படங்கள்ல பார்க்கிற போது ஒரு நாயகன் எப்படி இருக்கிறானோ அப்படியே அந்த நாயகன் உண்மையான வாழ்க்கையில் இருக்க மாட்டான் என்பதை பல காலமாக நாம் பேசியிருக்கிறோம். அவர்களுடைய உண்மையான வாழ்க்கைக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்கும் சொல்லி அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய குரூயல்ட்டி எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். விஜயபாஸ்கர் வின் பண்ணார் அப்படின்னா, ஜெயிச்சிட்டார் அப்படின்னா, அந்த வெற்றியை அதிமுக எப்படி பார்க்கும்? அப்போ அவரோட தனி மெஜாரிட்டி விஜயபாஸ்கருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் அங்கே இருக்குது, தாவேக்காவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு தானே அதை எடுத்துக்க முடியும். அப்போ ஐயா அதிமுக அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும்ல. விஜயபாஸ்கர் உறுதியாக வெல்ல மாட்டார். அதிமுக கட்டாயம் வெல்லும். நான் முதல்ல அதை சொல்லிடுறேங்க. இருந்தாலும் ஒரு கற்பனையாக வென்று விட்டால் என்று நீங்கள் கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விஜயபாஸ்கருக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும்னா விஜயபாஸ்கர் தனிச்சு நின்று தான் நிரூபிக்கணும். இன்னைக்கு விஜயபாஸ்கர் ஒருவேளை நீங்க சொல்லுகிற போது நடக்கவே போகாத ஒரு விஷயம் வெற்றி பெற்றால் அது தாவேக்கா ஓட்டு இருக்குதுன்னு வேணா எடுத்துக்கலாம். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியே போகிறார். 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், வெளியே போகிறார். இப்ப நான் ஒரு கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நானும் ஒரு அரசியல் தான் 25 வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்கிறேன். ஆனா பதவிகள் இருந்ததில்லை. பதவியே இல்லாத நான் வெளியே வருகிறேன் என்றாலும் ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 250 பேர் 300 பேரை திரட்டி விட முடியும். ஆனால் இவர் வெளியே வருகிறார். ஒரே ஒரு பேருந்திலே வந்து 15 பேர் இறங்கி போய் இணைந்து விட்டார்கள். அதுதான் இவரு. ஆனா அடுத்து முடிச்சோடனே ஈரோட்டில் ஒரு கூட்டம் நடத்துறாரு.
பார்த்தீங்களா எவ்வளோ மாஸ் பார்த்தீங்களா செங்கோட்டையனுங்கிறாங்க. ஆனால் அந்த வந்த கூட்டம் முழுக்க தாவேக்காவோட கூட்டம். கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், நாமக்கல், கரூர் அத்தனை மாவட்டங்கள்ல இருந்து ஈரோட்டில் திரட்டி நடத்தின கூட்டம் அந்த கூட்டம். அப்போ நான் வெளிப்படையா சொல்லுவது, அதிமுகவிலிருந்து வெளியே போன தலைவர்களுக்கு தனித்துவம், அந்த தனிப்பட்ட செல்வாக்கு என்பது இல்லை. அதுதான் உண்மை. ஒரு கட்சிக்கு அவங்க தலைவர்களாக இருக்கிற போது அந்த கட்சி அவர்களை நேசிக்கிறது. அதனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாங்க. அவங்க வெளியே போகிற போது வெற்று தனி மனிதர்களாகத்தான் போகிறோம். இல்லைன்னா அவங்களால பலனடைஞ்ச ஒரு குரூப் மட்டும் தான் கூட்டிட்டு போறாங்க. நான் என்ன சொல்றேன், விஜயபாஸ்கருக்கு ஓட்டு இருந்துச்சு, விஜயபாஸ்கர் செல்வாக்கு வந்தாரு, எந்த சூழலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. அவர் சுயேட்சையாக நின்று 10,000 ஓட்டுகள் வாங்கின வெல்ல வேண்டாம். 10,000 ஓட்டுகள் வாங்கினால் கூட 10,000 பேர் இந்த மண்ணிலே அவரை நேசித்திருக்கிறார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், ஒரு பூத்துக்கு 2 ஓட்டும் கூட கிடையாது விஜயபாஸ்கர் மாதிரியான ஆளுகளுக்கு. 2ங்கிறதே நான் சொல்றது அதிகபட்சம். இதுதான் சத்தியம். இடைத்தேர்தலில் பாருங்க, அதிமுக கட்டாயம் வெற்றி பெற்று வருவோம். எங்களுடைய 6 தொகுதி நீ எடுத்திருக்கீங்களா, அந்த 6 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெற்று வருவோம். இவர்களுக்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள். எத்தனை தடவை ஓட்டு போட்டிருப்பாங்க உங்களுக்கு? இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிச்சயம் வெற்றி பெறுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பதிலளிச்சிங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.